நம்ம எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்முடைய முக்கியமான உணவு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? அரிசி, சோறு. சரியா? சோறு. இப்போ எல்லாம் பழங்கள் நிறைய சாப்பிட்றோம். கம்பு சாப்பிட்றோம், கேவுரு சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றோம். தமிழ்நாட்டில் ஒரு சொல்லு ஒன்று இருக்குது. அறிவு இருக்கான்னு கேட்கறதுக்கு பதிலாக அதை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சோறு திங்கிறியா இல்லையான்னு கேட்பாங்க. சோறு எப்படிங்க அறிவாகும்? அறிவு சாப்பிட்றதுனா இப்போ மூளை வளர்ச்சி அடையிறதுக்கு வெள்ளாரம் சாப்பிடணுங்கிறாங்க, என்னென்னு சாப்பிடணுங்கிறாங்க. சோத்துக்கும் அறிவுக்கு என்ன சம்மந்தம்? சோத்து உள்ள அறிவாக இருக்குது. ஆனால் கேட்கும்போது கிராமத்தில் ஆனாவனை படிக்காதவங்க கூட திட்டணுன்னாலும் எரிச்சல் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவே நம்மளை திட்டணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுங்க. என்ன கேட்பாங்க? சோறு திங்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அறிவு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோத்துக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மற்ற எந்த பயிருக்கும் இல்லாத ஓரறிவு தான் புல்லு பூண்டு எல்லாம். ரைட்டு தானே? மற்ற ஓரறிவு தாவரங்கள்லேயே இல்லாத, மற்ற எந்த தாவரத்துக்கும் இல்லாத, மற்ற உயிர்களை விட நெல்லு பயிருக்கு மட்டும் ஒரே ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவு நிலையில் இயக்கம் பெறுகின்ற பயிர் இது. இப்போ இந்த புல் இருக்குது, அருகம்புல் இருக்குது, செடி இருக்குங்க. மழை பெய்யுன்னு வைங்களேன், இதில் மழை பெஞ்சதும் ஓடிடும். ரைட்டு தானே? அடுத்தது திரும்பியாக கடுமையான வெயில் வருது. இது எழுந்திரிச்சு எங்காவது நிழலுக்கு ஓடுமா? ஓட முடியாது. ஆனால் ஒரு நாயோ பறவையோ வெயில் தாங்கலைன்னா என்ன செய்யும்? தண்ணிக்கு ஓடிடும். ரைட்டு தானே? வெயிலை சரி பண்ணுறதுக்கு தண்ணிக்கிட்ட ஓடிடும். ஏன்? அதுக்கு அறிவு இருக்குது. ஐயோ வெய்ய தாங்கலை, தண்ணியில் போனால் சூடு குறைஞ்சிரும், அதுக்கு தெரியுது. ரைட்டா இல்லையா? அது அறிவு இருக்குது, அதை செய்யவும் முடியுது. அதால் இதுக்கு அறிவு இருக்குது. தண்ணி மழை பெஞ்சால் நல்லதுன்னு தோணும். மழை பெய்யாது, ஆனால் வெயில் தான் அடிக்கும். இது என்ன செய்யும்? தாக்கு பிடிக்கும் திறனை வேணால் வளர்த்துக்கலாமே தவிர இது தண்ணிக்கிட்ட எழுந்திரிச்சு போக முடியாது, குளிர்ச்சியை தேடி எடுத்துக்க முடியாது. ரைட்டு தானே நான் சொல்கிறது? ஆனால் நெல் பயிர் என்ன செய்யும்? நிறைய தண்ணியை நிறுத்தி வச்சுருப்பான். வெயில் வந்து என்ன செய்யும்? தண்ணீர்லேருந்து குளிர்ச்சி எடுத்துக்கும். அதுக்கு வேண்டியது அங்கே இருக்குது. அது தண்ணியில் நின்றுக்குது, வெயிலை சமாளிக்க கற்றுக்குது செயற்கையாக. ரைட்டா? அருகம்புல்லால் தண்ணிக்கிட்ட போக முடியல, ஆனால் உழவன் தண்ணியை நிறுத்தி அதில் நெல்லை பயிர் வைக்கிறான். அப்போ அது குளிர்ச்சியாக தண்ணியிலேருந்து எடுத்துக்குது. அதேமாதிரி கடுமையான பனி பொழி நாளில் எப்படி இருக்கும்? தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும். வரப்பு மறைய தண்ணி நிறுத்தியிருப்பான், 3 அடி 4 அடி தொட்டு பார்த்தா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஆனால் அருகம்புலுக்கு எப்படி இருக்கும்? பூமியிலேருந்து கதகதப்பான வெப்பம் வரும். ரைட்டா இல்லையா? தரையில் சூடு தானே இருக்கும். ஆனால் நெல்லுக்கு சூடு கிடைக்காது. அப்போ அது என்ன செய்யும்? எப்படா சூரியன் வரும்னு பார்க்கும். அந்த கொலகார பாவிக்கிட்ட வந்து மாட்டினமே, இப்படி ஐஸ் மாதிரி தண்ணியில் நிப்பாட்டிட்டு போயிட்டானே, அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டு தூங்குறானே, எப்படா சூரியன் வரும்னு பார்த்து சூரியன்கிட்ட இருந்து வெப்பத்தை எடுத்துக்கும். யார் எடுத்துக்கிறா? நெல் பயிர். குளிர்ச்சியை வேணாலும் எடுத்துக்குது, தண்ணியில் எடுத்துக்குது குளிர்ச்சியை. சூரியன் வரும்போது என்ன செய்யுது? கடுமையான குளிரில் வெப்பத்தை எடுத்துக்குது, சன்பாத் செஞ்சுக்குது. நாய்வெல்லாம் வெயிலில் போய் படுத்துக்கும் மழைக்காலம், இது பனிக்காலத்தில் கடுமையான குளிரில் இல்லையா? ஆடு மாடுகள் எல்லாம் ரோட்டில் வந்து படுத்துட்டு, ரோட்டில் போகிற வர போக்குவரத்தெல்லாம் தடை பண்ணிட்டு அங்கே தான் ஃப்ரீயாக வெய்ய கிடைக்கும், படுத்துக்கும். அந்தமாரி பண்ணும். அதே போல் கடுமையாக காற்றடிக்குது பாருங்கள். காற்றடிக்கும்போது 4 அடி உயரம் தண்ணி நிற்கிதுன்னு வைங்களேன், ஒரு 6 அடி உயரம் நெல் பயிர் இருக்குது. தரையோட கீழே விழுந்துருமா? அது என்ன செய்யும்? சாயும். தண்ணியில் சாஞ்சி திருப்பி காற்று முடிஞ்சது நிமிந்துடும். ரைட்டா? வரப்பில் இருக்கிற பெரிய மரங்கள்லாம் வேரோட பிடிங்கிட்டு விழுந்துடும் ரோட்டில், கொல்லை பக்கத்துலலாம். ஆனால் நெல் பயிர் தண்ணியிலே நின்று தண்ணியில் அப்படியே சாஞ்சி காற்றை சமநிலைப்படுத்த கற்றுக்கும் தண்ணீரோட துணையோட. அப்போ அதுக்குன்னு சுதந்திரமாக ஒரு அறிவை உண்டு பண்ணி, அந்த அறிவை பயன்படுத்தியது வெயிலை வந்து குளிர்ச்சியை எடுத்துக்கிறதுக்கு கற்றுக்குது. கடுமையான குளிர் வரும்போது வெயிலை எடுத்துக்க கற்றுக்குது. கடுமையான காற்றடிக்கும் போது தன்னை சமாளிக்க கற்றுக்குது, காற்றுலேருந்து தப்பிச்சிக்க கற்றுக்குது. புயல்லேருந்து காற்றே இல்லாதப்ப மிக மெல்லிய குழாயம் செடி, அது நாணல் மாதிரி மெல்லிய புல், நீளமாக இருக்கும் தோகை இல்லையா? லேசாக காற்றடிச்சா கூட அப்படியே விசிறிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா இல்லையா? நம்ம கையால் லேசாக விசிறிக்கிட்டால் காற்றடிக்குதா இல்லையா? அது அந்த இலைகளை ஆட்டி தன்னுடைய வெப்பத்தை தானே குறைச்சிக்கும். மாடுகள் வாழால் அடிச்சிக்குது இல்லையா? அது மாதிரி காற்றுல அப்படியே ஆடி தன்னை வந்து என்ன செஞ்சுக்கும்? குளிர்ச்சியை உண்டாக்க கற்றுக்கும். சரியா? அந்த மாதிரி தனக்குன்னு சுய அறிவை ஏற்படுத்திக்கிற ஒரு ஆற்றல், ஏற்படுத்திக்கிட்டு அதில் வாடுற அமைப்பை ஏற்படுத்திக்கிற ஆற்றல் நெல்லுக்கு மட்டுமே உண்டு. நீரை நிறுத்தி உருவாக்குறது. அதனால தான் அதுக்கு மட்டும்தான் அறிவு நிலையிலே, மேம்பட்ட அறிவு நிலையில் அந்த பயிரே உருவாகுது, அறிவோடு உருவாகுது. சரியா? இப்போ தலைவலி மாத்திரை சாப்பிட்றீங்க, தலைவலியை போக்குறதுக்குள்ள மூலப்பொருள்லாம் அதில் இருந்தால் தான் தலைவலி போகும் இல்லையா? இல்லைன்னா தலைவலி மாத்திரை உள்ளே போயிட்டு வெளில வரும். ஏன்? தலைவலியை போக்குற பண்பு அதுக்கிட்டே இல்லை. சரிதானே? ஒரு மெக்கானிக்கை கொண்டு போய் விட்டால் தான் உங்கள் வண்டியை ரிப்பேர் பண்ணுவார். ரைட்டு தானே? ஸோ ஒரு டாக்டரை கொண்டு போய் விட்டால் வண்டியை ரிப்பேர் பண்ணுவாரா? அவர் டாக்டராக இருக்கலாம், ஆனால் வண்டியை ரிப்பேர் பண்ண தெரியாது. அந்த தொழிலை அவங்க கற்று வச்சுருக்கணும். அந்த மாதிரி அந்த மூலப்பொருள்களும் அந்த நெல்லில் இருக்குது.
அந்த செயல்பாட்டு திறம், மெக்கானிக் செய்கிற செயல்பாட்டு மாதிரி உடம்புக்குள்ளே போய் உடம்பை சரி பண்ணுற திறமும் அதுக்குள்ளே இருக்குது. சரியா? அந்த அறிவு நிலையில் அது உருவாக்கப்படுது. அதனால தான் அரிசி சோறு சாப்பிட்டிங்கன்னா உனக்கு சோறு திங்கிறியா இல்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அரிசியை செஞ்சாதான் அது அந்த அறிவுத்திறனோடு இயங்கும். ரைட்டா? சரிதானே? சும்மா தலைவலி மாத்திரைன்னு எழுதி கொடுத்தா தலைவலி போகுமா உங்களுக்கு? அது மாதிரி தயாரித்தா தான் போகும். இப்போ நம்ம அந்த மாதிரி அரிசியை தயாரிக்கவே இல்லை, அதை இனிமேல் தயாரிக்கிறோம். இதுக்கு பேர் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புன்னு பேர். நீங்கள் விரும்பினா அந்த குழுக்குள்ளே வரலாம். டெலிகிராமுக்குள்ள ஆப்பில் இருக்குது. உங்களுடைய தகவல்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த அமைப்புன்னு பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக நீரை உருவாக்குறோம். தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை உருவாக்குறோம். மேகக்கூட்டங்களை உருவாக்குறோம். பூமியை தூய்மைப்படுத்துகிறோம். காடுகள் செழிக்கவும் மழையை உருவாக்குற வேலையை செய்கிறோம். அதேமாதிரி பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துகிறோம். பனிமலைகள் உருகிறத தடுக்கிறோம். நில அதிர்வை தடுக்கிற வேலையை தண்ணீர் செய்யும். தெரியுமா உங்களுக்கு? சரி, ஒரு கடலில் ஒரு போட்டில் ஒரு வீடு கட்டுறோம், தரையில் ஒரு வீடு கட்டுறோம். எது அதிர்ச்சியால் நிலநடுக்கம் வரும்போது எது கீழே விழும், எது விழாது? தண்ணியில் இருக்கிறது விழாது. ஏன் விழாது? தண்ணீர் அதிர்வை தாங்கிடும். ரைட்டு தானே? அது பூமியிலையும் நிறைய தண்ணீர் இருந்தால் பாலமாக பூமி வெடிக்காது, நில அதிர்வு ஏற்படாது. பூமிக்குள்ளே நீரை கொண்டுட்டு போகிற வேலையை தான் வரப்பு உயர்த்திய வயல்களும் இந்த புஞ்சை கட்டமைப்புன்னு செய்யுது. ஆண்டு பூரா எவ்வளவு மழை பெஞ்சாலும் உறிஞ்சிக்கிற பூமிக்கு பேர் இந்த மாதிரி தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, கடலைத்தோப்பு, கம்பம், சோளமெல்லாம் விதைக்கிறது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணீரை உறிஞ்சக்கூடாது, தேக்கி வச்சுக்கணும். அதுக்கு பேர் நெல் வயல். நெல் வயல் தான் மேகக்கூட்டங்களை மிக பெரும் அளவில் உருவாக்கும். ஏன்னா அழுத்த மிகுந்த நீராவி தான் காற்று மண்டலத்துக்கு வெளியில் போகும். கொஞ்சோண்டு தண்ணி ஆவியாச்சுன்னா காற்று அடித்தா அப்படியே தள்ளிட்டு போயிடும். சரிதானே? அழுத்த மிகுந்த நீராவியாக இருந்தால் என்ன செய்யும்? ப்ரெஷரோட காற்று மண்டலம் வரைக்கும் சீறிக்கிட்டு போகும். அப்போ நீரை பெருமளவில் தேக்கி வச்சு அந்த நீரை ஆவியாக்கி காற்று மண்டலத்துக்கு வெளியில் கொண்டுட்டு போகிற வேலையை வரப்பு உயர்த்திய வயல்கள் செய்யுது. சரியா? நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என் பேச்சை பொறுமையாக கேட்டதுக்கு அவங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் விரும்பினா, நீங்கள் எல்லோரும் சகோதரிகளாக இருக்கீங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த குழுவுக்குள்ளே வரலாம். நிறைய தகவல்கள் நீங்கள் உலகம் பூரா பரவி இருக்கீங்க. நீங்கள் இந்த தகவல்களை உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவுகள் எல்லாம் வேளாண்மையில் இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் கொண்டுட்டு போகலாம். அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்க பத்திரமா அடையிறதுக்கு, யாராக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பம் நல்ல உணவு, நல்ல தங்குமிடம், பாதுகாப்பாக இருந்தால் அவங்க பத்திரமா அவங்க இருப்பிடத்தில் வாழ்வாங்க இல்லையா? அது மாதிரி உலகம் பூரா இருக்கிற இளைஞர்கள், மக்கள் பாதுகாப்பாக வாழணுங்கிறதுக்காக செய்முறையாக ப்ராக்டிக்கலாக செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை. சரியா? நன்றி, வணக்கம்.